வருஷம் பிறக்க போது பழைய காலண்டரை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வச்சுருக்கீங்களா? அப்போ இந்த 2 ஐடியா ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த காலண்டரை 2 பாதியாக வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண ஒரு பாதியில் 3 பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கட் பண்ண 3 பீஸுமே வந்து அந்த பெரிய பீஸ் காலண்டரில் 3 பக்கமும் வச்சு ஒட்டி விட்டுருங்க. இது ஒட்டுறதுக்கு குளூகன் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க. அப்படி இல்லைனா ஃபெவிபாண்ட் ஃபெவிக்விக் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 3 பக்கமும் ஒட்டினதுக்கப்புறம் இந்த காலண்டர் சைஸுக்கு வந்து ஸ்பாஞ்சோ இல்லை தெர்மாக்கோலோ வந்து நீங்கள் குளூகன் அப்ளை பண்ணி அப்படியே உள்ளே வந்து ஒட்டி விட்டுக்கணுங்க இந்த மாதிரி. அடுத்து டூத் பிக்கை வந்து கொஞ்சம் கேப் விட்டு இந்த மாதிரி குத்தி விட்டுக்கலாங்க. டூத் பிக் குத்தி விடும்போது கொஞ்சம் சாய்வலாக மேல் நோக்கி சாய்வலாக வந்து குத்தி விட்டுட்டு அது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு அதுலேயுமே வந்து கம் போட்டு ஒட்டி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சுங்க. இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூல்கண்டு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு தாங்க. நூல்கண்டை வந்து நம்ம என்ன தான் டப்பாவில் போட்டு வச்சாலுமே அது கலைஞ்சி ஒன்றோட ஒன்று சேர்ந்து சிக்காயிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசரில் நீங்கள் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் 2வது ஐடியா பார்க்கலாம். அதுக்கு வந்து நம்ம வீட்டில் சாமி படம் போட்ட காலண்டர்லாம் இருக்கும் பாருங்கள், அதை நமக்கு தூக்கி போட மனசே வராதுங்க. அந்த மாதிரி காலண்டரை எடுத்துக்கலாம். அதை வந்து அந்த சாமி படத்தை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து பழைய மெட்டல் வலையில் 2ஆக கட் பண்ணிவிட்டு அது ஒரு ஹூக்கு மாதிரி ரெடி பண்ணி அந்த காலண்டர் உள்ளே வந்து இந்த மாதிரி ஃபிட் பண்ணிவிட்டு கம் வச்சு நல்லா ஒட்டி விட்டுருங்க. அப்போ நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கோங்க. இது மாதிரி உங்களுக்கு எத்தனை ஹூக் தேவையோ அந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இது சுற்றி வந்து டெக்கரேஷனுக்காக நான் பிஸ்தா செல்லை வந்து கம் வச்சு அப்ளை பண்ணி ஃபுல்லாக ஒட்டி விட்டுக்கிறேன். இதுக்கு மேலேயும் வந்து நான் கலர் கொடுக்கறதுக்காக கலர் பெயிண்ட் வந்து கொடுத்துக்கிறேங்க கோல்டு கலரில். அப்போ பார்க்க வந்து இன்னும் லுக்காக அழகாக இருக்கும். இப்போ ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணி முடிச்சோன்னே இப்படி தாங்க இருக்கும். இது வந்து நம்ம சாவி கொத்து மாற்ற ஹோல்டராக வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. பார்க்கறதுக்குமே ரொம்பவே நீட்டாக அழகாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.